நமக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். நம் வாழ்க்கை நம் கையில் என்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பழமொழி. நம் வாழ்க்கை நம் கையில் என்றால் என்ன? வாழ்க்கை என்பது ஒரு பொருள் கிடையாது. நம்ம கையில வச்சுக்கிறதுக்கு கையில பிடிக்க முடியாது. அதாவது வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா மட்டுமே வாழ்க்கை என்பதை நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம நம்ம கையிலேயே இருக்கணும் அப்படின்னா கொண்டு வர முடியாது மை டியர் ஃப்ரெண்ட். வாழ்க்கை என்றால் அனுபவத்தின் சமுதாயம். பிறந்த நாளிலிருந்து இறப்பு நாள் வரைக்கும் கண்டினியூஸா ஏதோ ஒன்று நமக்கு அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த அனுபவங்களின் மொத்தம் செய்தால் ஞானம் நமக்கு கிடைக்கும். அதுதான் வாழ்க்கை. இங்கே வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ தெரியுது. நம் வாழ்க்கை நம் கையில் என்றால் என்ன? நாம எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோமோ அந்த விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட அனுபவம் நாம பெறணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதன் மீது மட்டுமே நம்முடைய கவனம் இருந்தால் மற்ற எந்த விஷயமானாலும் சரி வாழ்க்கையில் அது எல்லாமே நமக்கு தேவையில்லாததா மாதிரி. தேவையில்லாத விஷயம் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்தால் தேவையானது பெறுவதற்கான நேரம் என்பது. இந்த விதமாக நம்ம வாழ்க்கையில் என்ன பெறணும் என்ற ஒரு தெளிவுடன் இருந்தால் பாதி வாழ்க்கை நம்ம கைக்கு வந்த மாதிரி தான். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பெறணும், என்ன தேவையில்லை என்ற விஷயம் தெளிவாக இருந்தால் எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் என்ற விஷயங்கள் பற்றி யோசிக்க முடியும். எது தேவை என்ற விஷயமே நமக்கு தெரியாம இருந்தால் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயம் எப்படி யோசிக்கிறது? அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ், நம் வாழ்க்கை நம் கையில் என்றால் முதல்ல நாம இந்த உலகத்திற்கு வந்த முக்கியமான குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதன் மீது தெளிவு இருந்தால் எப்படி செய்யணும் என்ற விஷயத்தை யோசிக்க முடியும்.